இது வெறும் தண்டு அல்ல, நம்ம உடம்ப சுத்தமாக்கும் அருமருந்து. சிறுநீரகக்கல், உடல் பருமன், எல்லாத்துக்கும் இதுதான் தீர்வு. வாழைத்தண்டை நறுக்கி அதோட நாரை எடுக்கிறது ஒரு கலை. கருத்து போகாம இருக்க மோர் தண்ணியில போட்டு வைக்கணும். தாளிக்க தேவையான பொருட்கள் இதோ தயார். மண் சட்டியில தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாக்குவோம். கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு சிவக்கும் அருமையான சத்தம். கறிவேப்பிலை சேர்த்ததும் வாசனை ஊரையே கூப்பிடும். இப்போ பொடியாக நறுக்கிய வாழைத்தண்டை சேர்க்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இதுல நார் சத்து அதிகம், உடல் எடையை சட்டுன்னு குறைக்கும். சிறுநீரகத்தை சுத்தம் செஞ்சு நச்சுகளை வெளியேற்றும் மேஜிக் இது. மூடியை திறந்ததும் காய் அருமையாக வெந்துடுச்சு. கடைசியா துருவிய தேங்காய் தூவி இறக்கினா சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் தயார். சூடான சாதத்தோட இதை சேர்த்து சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். இந்த சுவை நம்ம பாட்டி கைப்பக்குவத்துக்கே உரியது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு இரும்பு மாதிரி மாறும். முழு செய்முறை விளக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாருங்க. இயற்கையின் அருட்கொடையை நாமும் கொண்டாடுவோம். நம்ம ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸ் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.